மூணாவது கடைசியாக 28-29 வாசிங்க. அதே அதிகாரம் 28-29. அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபொழுது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி. பாருங்க, மூணாவது நான் ஒரு வார்த்தை சொல்றேன், பர்பஸ். பெர்ஸ்பெக்டிவ், பார்வை, பேஷன், வாஞ்சை, ஆண்டவர் மேல் வைராக்கியம். மூணாவது பர்பஸ். டேவிட் சின்சியர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் காட்ஸ் காஸ். ஆண்டவருடைய நோக்கத்தின் மேல் தீவிர கவனம் செலுத்தினார். தாவீது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எலியா பாராரு. நீங்க நல்ல கவனிங்க, எலியா முன்னாடிதான் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய சகோதரர்கள் முன்பு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். சோ எல்லாருக்கும் தெரியும் இவன் தான் அடுத்த ராஜா. டைம் இருக்கு, பட் அனாயிட்டட், ஆல்ரெடி அவன் செலக்டட், அந்த ப்ராசஸ்ல இருக்காங்கிறது தெரியும். அவன் எலியா சொன்ன வார்த்தைகளை பாருங்க. நீ இங்கே வந்தது என்ன? எல்லார் மனையும் அசிங்கப்படுத்துறான். வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசம் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரமும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் எனக்கு தெரியும். இவன் ஒரு மிலிட்டரி ஜெனரலா இருந்தவன், ஒரு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், யூனிஃபார்ம்ல இருக்கிறான், யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறான். அவ்வளவு திமிரா பேசுறான். நீ வேடிக்கை பார்க்க தானே வந்த, ஸ்நாக்ஸ் கொடுக்க தானே வந்த, கொடுத்துட்டு போ. உனக்கு ரொம்ப திமிருங்கிறது எனக்கு அப்பவே தெரியும். இங்க தீவிரமா யுத்தம் நடந்துட்டு இருக்கு, நீங்க வேடிக்கை பார்க்க நீ வந்திருக்கியா? யூ ஹவ் கம் டு திஸ் பேட்டில் ஒன்லி டு see the war. அப்பதான் தாவீது சொல்றாரு, எலியாபே அண்ணா, நான் இப்ப என்ன செஞ்சேன்? நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? இஸ் த நாட் a cause? என்னை இங்கே கொண்டு வந்ததற்கு கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நல்ல நீங்க விளங்கி கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய பிறப்பு ஒரு நோக்கம், உங்களுடைய குடும்பம் ஒரு நோக்கம், உங்களுடைய வேலை ஒரு நோக்கம், உங்களுடைய ஊர் ஒரு நோக்கம், நீங்கள் திருமணம் பண்ணினது ஒரு நோக்கம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு நோக்கம். தாவீது சொல்றாரு, என்னை பால் கட்டிகளை கொடுத்துட்டு வரும்படி என் தகப்பன் அனுப்பி இருக்கலாம், ஆனால் என்னை குறித்து என் பரம தகப்பன் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட அனுப்பி இருக்கிறான். நான் இங்க வேடிக்கை பார்க்க வரல. சொல்லுங்க, நான் விஐடில படிக்க வரல, சிஎம்ஸ்ல ஒர்க் பண்ண வரல, கவர்மெண்ட் ஆபீஸுக்கு நான் வரல, ஊழியம் செய்ய மட்டும் நான் அந்த பட்டணத்துக்கு வரல. கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்தோடு கூட இந்த இடத்துல அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அதை நோக்கத்தோடு கூட இந்த இடத்துக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். நோக்கம் தெரிந்த கிறிஸ்தவனாக நாம் இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய இருதயத்துக்கு மாறணும். சில பேருக்கு என்ன நோக்கனே தெரியாது, என்ன நோக்கன்னு தெரியாது. ஏன்? அது ஏதோ நடந்ததுங்க, கத்ரா ஏதோ ஒரு போட்டாங்க, வந்துட்டோம். இங்க அப்ளிகேஷன் 1000 இன்ஸ்டிடியூஷன்ல போட்டோம், விஐடில கிடைச்சது, வந்துட்டோங்க. சிஎம்சில போட்டோம், கிடைச்சிருங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, இங்க வந்துட்டோங்க. எங்க மச்சான் இந்த ஊர்ல தான் இருக்காரு, அதனால வந்துட்டோம். எங்க சம்பந்தியோட அப்படிலாம் இந்த கதைலாம் கிடையாது. உங்களை இந்த இடத்துக்கு, இந்த ஊருக்கு, இந்த வேலைக்கு, இந்த குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு, இந்த பதவிக்கு, சொத்துக்களுக்கு, வாகனங்களுக்கு, இதெல்லாம் God has a purpose. கர்த்தர் ஒரு நோக்கம் என்ன செஞ்சிருக்காரு? ஆண்டவர் வைத்திருக்காரு. கிடியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்க காரெல்லாம் பைபிள் அள்ளி போட்டு போறீங்க, அப்படிதானே? ஆண்டனி, டாக்டர் காட்வின், இவங்க எல்லாம் அவங்க கார்ல எப்பவுமே பைபிள் இருக்கும். டிக்கிய துறங்க பைபிள் பாக்ஸ் வச்சிருக்காங்க, போய் கொடுக்குறாங்க. அவர்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவருக்கு என்ன, சாட்டர்டே சண்டே தான் வீட்டுக்கு வருவாரு, லீவ்ல இருப்பாரு. சண்டே போய் கொடுக்காரு பைபிள், சர்ச்சஸ்ல போய் கொடுக்குறான். there is a purpose. எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியும் என்று நான் சொல்லவில்லை, செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனா எனக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கம் செய்யாமல் நான் என்ன செய்ய போகிறதில்லை, போக போகிறதில்லை. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஒரு 7 பாயிண்ட் வேகமா பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். How did David develop purpose oriented life? நோக்கம் சார்ந்த வாழ்க்கையை தாவீது எப்படி வளர்த்து கொண்டார் பாருங்க. நம்பர் 1, he perceived God's plan. தேவ திட்டம் அவருக்கு தெரிஞ்சது. நீங்க முதல்ல முழங்கால் போட்ட, ஆண்டவரே என்னை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். மரியாள் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள், பிள்ளையை குறித்த நோக்கத்தை அறிந்து கொண்டாள். So know God's plan, அதான் முதலாவது. இரண்டாவது, he practiced faithfulness in little things. அப்பாவே கொடுத்துட்டு வர சொல்றாரு, 4-5 ஆடு மேய்க்கிறாரு, 4 தானே. நம்ம நேரத்துல மறந்துடுவோம், மறந்து பள்ளி கொண்டா தோளத்தான, ஐயோ ஆடுகளை என்ன மறந்துட்டோமே, திருப்பு வண்டியை திருப்பு. இப்ப அப்புறம் இன்னொரு ஆளை பிடிச்சா, அண்ணா ஆடுகளை பாத்துக்குங்க. இல்ல, அதிகாலமே எழுந்து ஆடுகளை காவலாளி வசம் விட்டு
மேன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவர் பார்த்தாரு, 4 ஆடை ஒழுங்கா நீ மேய்க்கிற, உன்னை கொண்டு போய் லட்சங்களுக்கு தலைவனாக நான் வைப்பேன், தேசத்துக்கு தலைவனாக என்ன செய்வேன் நான் வைப்பேன். சின்ன விஷயத்திலே உண்மையாக இருக்கும் பொழுது நோக்கம் நமக்கு தெரியும். 3வது, he prepared through every challenge and opportunity. சிங்கம் வரும்பொழுது, கரடி வரும்பொழுது, ஓநாய் வரும்பொழுது, நரி வரும்பொழுது தாவீது பயப்படவில்லை, தைரியமா நிக்கிறார். ஃபேஸ் எவ்ரி challenges. உங்க வாழ்க்கையில மனிதர்கள் வரலாம், பிசாசு எந்த ரூபத்திலே வருவான். பிசாசு இல்லாத இடமே கிடையாது. நார்த் இந்தியாலாம் பயங்கர பிரச்சனை. 15 பாஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க குஜராத்ல. அந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சூப்பரண்டோட சர்ச்சை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டெய்லி எவ்ரி சண்டே போலீஸ் ரவுண்ட்ஸ் வருதான் திறந்திருக்கான்னு பாக்குறதுக்கு. ஆன்லைன் சர்வீஸ் நடத்துறாங்க. அவருக்கு மனைவிக்கு த்ரெட். 10 நாள் வந்து மதுரையில இருந்துட்டு போனார், வெளியே தெரியாம போயிட்டார். இப்ப திரும்ப குஜராத்துக்கு போயிட்டார். ஒரு க்ரோயிங் சர்ச். ஆராதிக்க முடியாத அடுப்பிக்கு த்ரெட் வச்சிருக்கான் பிசாசு இன்னைக்கு. சோ நம்ம எல்லாம் சேஃபா இருக்கும் நினைக்க கூடாது. நமக்கு ஒரு த்ரெட் வச்சிருப்பான். அங்க RSS பிஜேபி வச்சிருப்போம், நமக்கு வேற ஆளை வச்சிருப்போம். வெள்ளச்சல கட்டின ஒரு அம்மாவா இருக்கும். உங்களை சொல்லல, சாரி வெள்ளச்சலம் தெரியாம சொல்லிட்டேன். என்ன நீங்க நமக்கு RSS இல்லைன்னு நினைக்க வேண்டாம், சர்ச்சில் வச்சிருப்போம் ஒரு ஆளை. நாங்களாம் அந்த காலத்து விசுவாசிகள். ஐயா வரதுக்கு முன்னாடி, SS ஐயா வரதுக்கு முன்னாடி நாங்க தான் இந்த ஊர் சபையை ஆரம்பிச்சோம். இந்த மண்ணின் மைந்தர்கள். நீங்க யாரும் அப்படி சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். அப்படி 4 பேர் வச்சிருப்போம். எங்க போனாலும் உங்க ஆபீஸ்ல உண்டு, உங்க வீட்டுல உண்டு, உங்க திருமணத்துல உண்டு, உங்க பக்கத்து வீட்டோட பிரச்சனை உண்டு, டிராவல் பண்ணும்போது ப்ராப்ளம் உண்டு. தேர் ஆர் சேலஞ்சஸ் எவ்ரிவேர். ஆனா நம்ம தாவீதை போல என்ன சொல்லணும், எல்லா சவால்களையும் வாய்ப்புகளாய் கர்த்தரை ஆண்டோட கிருபையில நம்ம என்ன செய்வோம், மாற்றுவேன் என்று நம்ம சொல்ல வேண்டும். யூஸ் காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏதோ ஒரு வியாழக்கிழமை சொன்னோம், வியாழக்கிழமை சொன்னேன், ஒய்வாம் டைரக்டர் அவர் யூத் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணணும். சிக் ஆயிட்டாரு, போகல. ஒரு யூத் கேம்ப் கன்வென்ஷன், ஆயிரக்கணக்கான வாலிபர் வருவாங்க, ஒரு ஆடிட்டோரியத்தில் நடக்குது. ஒரு தம்பியை கூப்பிட்டாராம் ஊழியத்துக்கு. அப்பதான் புதுசு வந்திருக்க தம்பி, நீ போய் ப்ரீச் பண்ணிட்டு வானாராம். அவன் பேம்ப்ளெட்ஸை பார்த்துட்டு சொன்னாரா, அங்கிள் உங்க பேர் போட்டிருக்கு, அந்த ஆர்கனைசேஷன் உங்களை தான் எதிர்பார்ப்பாங்க, உங்க பேரை போட்டு நான் போய் நின்னா உள்ள விட மாட்டாங்க. இல்ல நான் போன் பண்ணி சொல்றேன், நீ போ. போயிட்டாரு, போய் ப்ரீச் பண்ணாரு. கன்வென்ஷன் முடிஞ்சது, திரும்பி வந்தாரு. ஒரே ஒரு தம்பி மட்டும் ரசிக்கப்பட்டான். அவ்வளவு ஆடிட்டோரியத்துல ஆல்டர் கால் கொடுக்க சொன்னாரு. இந்த தம்பியும் கொடுத்தாரு. ஒரே ஒருத்தர் தான் ரசிக்கப்பட்டான். திரும்பி வந்து அந்த டைரக்டர் பார்த்தாரு, எப்படிப்பா இருந்துச்சு, ஹவ் வாஸ் தி கன்வென்ஷன்? சொன்னார், அங்கிள் நீங்க போயிருந்தா கதை வேற, நான் போன ஒரே ஒருத்தர் தான் அங்கிள் ரசிக்கப்பட்டான். அவர் சொன்னார், ஒருத்தர் ரசிக்கப்பட்டதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உன்னை அனுப்புனதுக்கு நோக்கம் பாருங்க. ஹிஸ்டரி சொல்லுது, அந்த போய் ப்ரீச் பண்ண பாருங்க. அந்த வாலிபன் அவர் தான் டாக்டர் பில்லி கரகாமா. அந்த ஒருத்தர் ரசிக்கப்பட்டாரு பாருங்க, அவர் டாக்டர் வேரன் வைஸ்பி. வேரன் வைஸ்பி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமெண்டேட்டர்ஸ். பி சீரீஸ்னு எழுதி இருக்கிறார். 12,000 ரூபாய் அந்த வால்யூம்ஸ். அவ்வளவு எளிமையாக வேதத்துக்கு விளக்க உரை கொடுத்த பண்டிதர்களில் ஒருவர். பேசின ஒருத்தர் உலக புகழ்பெற்ற சுவிசேஷகர், ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் உலக புகழ்பெற்ற வேத பண்டிதர். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட அன்றைக்கு அனுப்பினார். there is a cause. எல்லா இடத்துலயும் என்ன இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். he pursued, 4வது, he pursued God's burden. பாரத்தை தொடர்ந்து போனார். ஐடென்டிஃபை காட் கிவன் பர்டன். உங்க உள்ளத்துல சில பாரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கிராமங்களுக்கு போக, சிறு பிள்ளைகள் ஊழியங்களை செய்ய, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண, அழிந்து போகிற ஆத்துமகளுக்காக ஜெபம் பண்ண, சில குறிப்பிட்ட ஊழியங்களை செய்கிற பாரங்களை கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் கொடுக்கிறார். ஐடென்டிஃபை த பர்டன். எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்தது. நெகேமியா சொல்ற. நெகேமியா ஃபுல் டைம் பாஸ்டர் கிடையாது, அவர் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஹையர் அபிஷியல். ராஜாவை எந்த நேரத்திலும் அப்பாயின்மெண்ட் இல்லாம ரூமுக்கு போகிற அளவுக்கு நெருக்கமான மனிதர் ஒருவர். அவருக்கு அலங்கத்தை கட்டுகிற பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் உள்ளங்களிலே கர்த்தர் பாரங்களை வைக்கிறார். அந்த பாரங்களை செயல்படுத்தும் பொழுது பட்டணங்களையும் தேசங்களையும் ஆண்டவருக்காய் ஆதாயப்படுத்துகிற கிருபைகளை தருவார். 5வது சொல்ல விரும்புகிறேன், he preserved a positive attitude. தாவீது எங்கேயுமே நெகட்டிவா பேசல. இந்த வியாதி என்ன கொன்றோம், இந்த பிரச்சனை அமுத்துறோம், இந்த கடன் பிரச்சனை அவ்வளவுதான், இது வராது போகாது. நமக்கு டாக்டர் சாலமன் சொல்லுவார் கடைசியில, 2.5 கோடி நமக்கு தேவை. இன்னைக்கு காலையில் ஏதோ சொன்னாரு, எனக்கு எவ்வளவு தேவைன்னு எனக்கே தெரியல. 1 கோடி கிட்ட தேவை, 1 கோடி 10 லட்சம் தேவைன்னு சொன்னாரு. சோ நான் என்ன சொல்றேன், 2 மாசத்துல 1.5 கோடி ரைஸ் பண்ண உதவி செய்த ஆண்டவர் 3 வாரத்துல 1 கோடியை கர்த்தர் நமக்கு தருவார். எதவர ஆமென்ங்கிறீங்க? தருவார்னு விசுவாசிகள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வருவீங்க. அது எப்படிங்க தருவாரு அப்படின்னா, நீங்களும் வருவீங்க. நானே நெகட்டிவா சொல்லக்கூடாதுல்ல. அது எப்படிங்க தருவாருப்பா? சில ப்ராசஸ் நம்ம பண்றோம், சில வழிமுறைகளை கர்த்தர் நமக்கு திறப்பா. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அது ஏன்ட்ட ஒருத்தர் கேட்டார், அப்படி கடைக்காட்டி என்ன பாஸ் பண்ணிடுறேன், கடைக்காட்டி அட்வான்ஸை வாங்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதான். இது ஏன் வீட்டுக்கு நான் வாங்கல, உங்களுக்கு நான் அசம்பிளிஸா என்ன கூப்பிட்டு நீ திருவண்ணாமலை போனா நான் போயிருவேன்.
போக மாட்டேன், சொல்றேன் பேச்சுக்கு. என்ன நீங்க திருச்சிக்கு போங்க பிரதர், இங்க ரொம்ப வருஷம் இருந்துட்டீங்க போங்கன்னா நான் போவேன். இது அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கோ உங்களுக்கோ எனக்கோ வாங்குகிற ப்ராப்பர்ட்டி கிடையாது. திருச்சபை என்பது அவருடையது. நீங்களும் நாளும் இருக்கலாம், இல்லாம போலாம். இயேசு வருகிற வரை திருச்சபைகள் இருக்க போகிறது. சோ உங்களை விட என்னை விட அவருக்கு வைராக்கியம் அதிகமாக என்ன செய்யப்படும்? ஆண்டிருக்கணும். சோ ஆல்வேஸ் ஸ்பீக் பாசிட்டிவ்லி, திங்க் பாசிட்டிவ்லி, ஆக்ட் பாசிட்டிவ்லி. நேர்மறையா சிந்திங்க, பேசுங்க, நடக்காதனே சொல்லாதீங்க. ஒரு பாஸ்டர் ரெவரன் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போனார். மாதிரி வீட்டுல போனா அவருடைய பேத்தி அது பவுடர் டப்பாட்ட திறந்து அவ்வளோத்தையும் மேல கொட்டிருமா, ஒரு டப்பா காலி பண்ணிருமா. இவ தாத்தரை கொண்டு கொடுக்கு, தாத்தா திறந்து கொடுங்கன்னு கொடுக்கு. நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? திறக்க முடியலமோ. அவர் சொன்னாரா நெகட்டிவ் என்ன செய்யக்கூடாது. சோ பாட்டில கையில எடுத்துட்டாரா. பேத்தி சின்ன பொண்ணு பார்த்துட்டு இருக்கு, திறந்தாரா. ஐயோ திறக்க முடியுதே, திறக்க முடியலன்னு சொல்லல, ஐயோ திறக்க முடியுதே, ஐயோ திறக்க முடியுதே. ஆனா திறக்கல. அந்த பேத்தி பேசாம வாங்கிட்டு போயிட்டான். என்ன சொல்ல வரணும் அதுக்கு விளங்கல. இவர் திறக்கலன்னு பொய் சொல்லல, நெகட்டிவா சொல்லல, திறக்க முடியுதே, ஐயோ திறக்க முடியுதேனாரா. ஆனா பாட்டில் என்ன செய்யல. நிறைய நேரத்துல அவ்வளவுதாங்க, கேன்சர் 4th ஸ்டேஜ், அவ்வளவுதான். யார் சொன்னா? டாக்டர் ஜோஸ் சொன்னாரு. அவர் சொன்னா அவ்வளவுதான். அவர் சொன்னா அதுக்கப்புறம் எவனும் கழிச்சதே கிடையாது. பேரை சும்மா பேச்சுக்கு சொல்றேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியல. பாப்பம்மாள் 1000 தடவை சொல்லி இருக்கிறோம். 48 மணி நேரத்துல செத்துருவீங்கன்னு சொல்லி 2018 அனுப்புன அம்மா இன்னைக்கு வர உயிரோடு இருக்கான். சிஎம்சி, இதே சிஎம்சில. சோ வி டோன்ட் அண்டர்மைன் மெடிக்கல் சயின்ஸ். நீங்க டாக்டர்ஸ் நீங்க சொல்றது, நர்சஸ் சொல்றதெல்லாம் ஃபேக்ட், அது உண்மை. ரிப்போர்ட்ஸ் வச்சு நீங்க சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன், இயேசு ரிப்போர்ட்டை விட பெரியவர். ரிப்போர்ட்ஸ் விட பெரிய. பிள்ளை பிறக்காதுன்னு சொன்ன ஒருத்தனுக்கு 100 வயசுல பிள்ளை கொடுத்தார். அல்ல, கற்பம் செத்து போனது என்று சொன்ன ஒருவனுடைய கற்பத்தை கர்த்தர் என்ன செய்தார்? ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் உறுப்புகளை சரி செய்கிறவர் அல்ல, அவர் உறுப்புகளை உருவாக்குகிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். கரங்களுக்கு ஆமீன் சொல்லி சொல்லாமா? 6வது, he proceeded with courage. தைரியமா முன்னாடி போனாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, கோலியாத்தா யாரோ, கர்த்தர் எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் போனாரு. 7வது, he prospered in God's purpose and became a blessing to the nation. அவர் நோக்கத்தில் செழிப்பாகி தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறினார்.